இந்த மாதத்தில் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம் 89ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம், உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்ததான அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். முதல் வாரத்தில் நம்ம அதை பார்த்தோம். அவர் இதுவரைக்கும் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது எதுவுமே என்ன செய்யல, அவர் மாற்றவே இல்லை. அவர் மாறாதவர், அவரால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவர் என்னெல்லாம், எக்ஸாம்பிளுக்கு நோவாவோட கூட என்ன செய்தார், உடன்படிக்கை செய்தார். நான் பூமியை என்ன செய்ய மாட்டேன், முழு பூமியையும் நான் இனிமேல் வெள்ளத்தினால அழிக்க மாட்டேன்னு. ஸோ அங்கங்கே நம்ம அதை கேள்விப்படுகிறோம் மொழிய. அதற்கு பிறகு நோவாவுடைய வெள்ளத்திற்கு பிறகு முழு பூமியும் வெள்ளத்தினால அடிக்கப்பட்டதாக இல்லை. ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்தார். அங்கே இன்றைக்கும் நம்ம இஸ்ரவேல் தேசம் என்று ஒன்று இருக்கிறத நம்ம காண்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் மாறாதவர் என்பதற்கான அடையாளம். தாவீதோடு உடன்படிக்கை செய்தார். தாவீதின் சந்ததி என்றென்றைக்கும் நித்தியமாய் நிலைக்கும் சிங்காசனம்னு சொல்லி சொன்னார். அது நித்தியமாய் இருக்க போகிற இயேசு கிறிஸ்து அந்த தாவீதின் சந்ததியில் பிறந்ததை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் கூட ரஃபேலா ரொம்ப அழகாக அந்த நம்ம எந்த சந்ததி எந்த கோத்திரம்லாம் சொன்னால், ஸோ கர்த்தர் தாமே அவளையும் ஆசீர்வதிப்பாராக. ஸோ நம்ம ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கையில் மாறாதவர் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அருமையானவர்களே. ஸோ இதுவரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. நமக்காக புதிய உடன்படிக்கை செய்தார்னு சொல்லி கூட பார்த்தோம். இரத்தத்தினால் உண்டாகிய புதிய உடன்படிக்கை செய்தார். அதனால தான் நம்ம இன்னைக்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்னும் நிறைவேற போகிற ஒரு உடன்படிக்கை இருக்குது அருமையான தேவனுடைய ஜனமே. இதுவரைக்கும் மாறாதவர் நிறைவேற்ற போகிற ஒரு உடன்படிக்கை இருக்கிறது அருமையானவர்களே. இல்லை, லூக்கா 22:10 முழு உலகத்தின் மீட்புக்காக இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை அதை நம்ம செய்தாரு. இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து பாடுபட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். முக்கியமான 2 உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையோட கோல் என்ன, கானான் தேசம். புதிய உடன்படிக்கையோட லக்கு என்ன, நமக்கு நித்தியமான தேவனோடு கூடியிருக்க வாழ்க்கை. பழைய உடன்படிக்கையை நிறைவேற்றும்படிக்கு அநேக பரிசுத்தவான்கள் இல்லை, நோவா, ஆபிரகாம், மோசே, யோசுவா, தாவீது, இப்படி ஒருத்தரையா தேவன் எழுப்பி அதை அவருடைய காரியங்களை தீர்க்கதரிசிகள் எலியா, எலிசாவெல்லாம் எழுப்பினார். அவர் அந்த பழைய உடன்படிக்கையை கடைசியில் கொண்டு வந்து நிறுத்தினார். இன்றைக்கும் அது அந்த உடன்படிக்கை நிறைவேறுதலை நம்ம காண்கிறோம். புதிய உடன்படிக்கையை நிறைவேற்றும்படிக்கு தேவனே என்ன செய்தார், மனிதனாக இறங்கி வந்தார். நம்ம என்ன செய்தார், மீட்டு கொண்டார் அருமையான தேவனுடைய ஜனமே. சோ இனி நடக்க போகிறது என்ன, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள்ல, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அவருடைய அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் என்ன செய்கிறாரா, பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அதாவது நம்ம எல்லாருக்குமே எந்த மனுஷனாவது அதாவது மரித்த பிறகு திரும்பி வந்து இன்னொரு வாழ்க்கை மறுபிறவி அதெல்லாம் பைபிளில் நமக்கு கிடையாது. ஒரே தடவை மரிக்கிறோம், அதற்கு பிறகு நியாய தீர்ப்பு. ஸோ அதற்காக தான், அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக நம்மை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார் பூமிக்கு. இனி ஒரு முறை வரப்போகிறார். அப்போதைக்கு எதுக்கு வந்தார், 1ஆம் தடவை எதுக்கு வந்தார், 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க உலகத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தார், 1ஆம் தடவை வந்தார். அதனால தான் நம்மளாம் ரட்சிக்கப்பட்டோம். நம்மளாம் அப்படியே பெரிய பரிசுத்தவான்களாக என்ன செய்யல, இந்த பூமியில் பிறக்கலை. எல்லாரும் பாவத்தில் தான் பிறந்தோம். ஆனால் பாவிகளை ரட்சிக்க அவர் வந்ததுனால இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களாக இருக்கிறோம் அருமையானவர்களே. எபிரேயர் 9:28 இயேசு கிறிஸ்து 2ஆம் தரம் என்ன செய்ய போறாரு, உலகத்துக்கு வரப்போகிறது. எதுக்கு, அவருக்காக பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, அவர்களை சேர்த்து கொள்ளும்படியாக அவர் என்ன செய்ய போறாரு, வரப்போகிறார். நம்ம ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, நிறைய துணிகரமாய், அதாவது இனி அவர் பாவத்தோட என்ன செய்ய போகிறதில்ல, டீல் பண்ண அவர் வரப்போகிறதில்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாங்கன்னு இன்னொரு தடவை அவர் வரும்பொழுது என்ன செய்ய போகிறதில்ல, அழைக்க போகிறதில்ல. ஐயோ, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும்படி எத்தனை தடமோ நான் காத்திருந்தனே, நீ இன்னும் கேட்காம இருக்கிறியே அப்படின்னு நம்மை பார்த்து கண்ணீர் வடிக்கிற இயேசு கிறிஸ்துவாய் அவர் வரப்போகிறதில்ல. அவர் நியாயாதிபதியாய் அவருக்காக வாழுகிறவர்களை சேர்த்து கொள்ளும்படியாய் அவர் என்ன செய்ய போகிறாரு, வரப்போகிறார் அருமையான தேவனுடைய ஜனமே. சோ முதல் தடவை என்ன செஞ்சிட்டாரு, அதெல்லாம் செய்கிறதற்கு நம்மை எபேசியர் 5:27 சொன்னதுபடி கரை திரை பிழை இல்லாதவர்களாய் நம்மை சேர்த்து கொள்ளும்படிக்கு நமக்காக அவர் என்ன செய்தாரு, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார். என்னெல்லாம் செய்ய முடியுமோ,
எல்லாமே என்ன செஞ்சிட்டாரு, செய்து முடித்து விட்டார். அருமையான தேவனுடைய ஜனமே. ஸோ அவர் யாரையெல்லாம் அவர் சேர்த்து கொள்ளும்படிக்கு வரப்போகிறார் என்று சொல்லி ஒரு 5 கூட்டத்தாரை நம்ம வேகமாய் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி எபேசியர் 5:27 கரை திரை பிழை இல்லாமல் பரிசுத்தமாய் அவருக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்காக அவர் என்ன செய்ய போகிறாரு, சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். அடுத்தது யாருக்காக வரப்போகிறாருன்னா 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களையும் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களையும் சேர்த்துக்கொள்ள அவர் என்ன செய்ய போகிறாரு, வரப்போகிறார். அதாவது இன் கிரைஸ்ட். என்னுடைய வாழ்க்கை எல்லாமே சுற்றி கிறிஸ்துவை சுற்றி தான் இருக்குது, மனிதரை சுற்றி இல்லை. என்னுடைய கணவரை சுற்றியோ, என் மனைவியை சுற்றியோ, என் பிள்ளைகளை சுற்றியோ, என்னுடைய பாஸை சுற்றியோ என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் நான் எதை செய்தாலும் அவருக்காக வாழ்கிறேன், அவருக்காக பிழைக்கிறேன், அவருக்காகவே மரிப்பேன் என்று சொல்லுகிறவர்களுக்காக அவர் வரப்போகிறார். அதுதான் 1 யோவான் 2:28 அவர் வரும்போது நம்ம வெட்கப்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணுமா, அவரிலே நிலைத்திருக்கணும். நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்கிறாங்க, வந்துடுறாங்க, கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிறவர்களுக்காக தான் அவர் நிலைத்திருக்கிறவர்களுக்காக கடைசி வரைக்கும் இல்லை அவருக்காக நிலைத்திருக்கிறவர்களுக்காக அவர் வரப்போகிறார். 1 கொரிந்தியர் 15:22 அவருக்கு சொந்தமானவர்கள். இங்கே நம்ம யாருக்கு சொந்தம், யாருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தமா, அவருக்கு தான் சொந்தம். ஏன்னா கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். நம்ம என்ன செய்திருக்கிறார், அவர் ரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கு வாங்கி விட்டார். இல்லை நம்ம நிறைய பேர் அந்த ரத்த சொந்தம், இந்த ரத்த சொந்தம், அந்த பந்தம்லாம் நம்ம பேசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களை சேர்த்துக்கொள்ளும்படிக்கு அவர் வரப்போகிறார். அடுத்தது 4வதாக அவர் யாருக்கு வரப்போகிறார், பிலிப்பியர் 3:20-21 எத்தனை பேர் எனக்கு இந்த பூமி சொந்தம் கிடையாது, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவருக்காக வாழ்ந்து மறுரூபப்படுகிறவர்கள். அதான் நான் சொல்லுவேன், எப்போவுமே சொல்லுவேன், மறு ரூபம் என்றால் இன்றைக்கு நான் ஒரு ஆளுனாக இருக்கேன், இன்னொரு தடவை நீங்கள் என்னை பார்க்கும்போது என்னை ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. அப்படி ஒரு வேற ஆளா மறு ரூபமாய் அப்படி மாறி இருக்கிறோமா, நம்முடைய சுபாவம் மாறுதா, பிறந்த அன்னையிலேருந்து கோபம், பிறந்த அன்னையிலேருந்து பிரச்சனை, சண்டை, அது இன்னும் மாறி இருக்குதா, மறு ரூபம் அடைந்தவர்களுக்காக அவர் நம்முடைய குடியிருப்பு இந்த பூமிக்கு ஒத்த குடியிருப்பு இல்லை. இங்கே சண்டை போடுறாங்கன்னா நானும் சண்டை போடுவேன், இங்கே பொறாமையாக இருக்காங்கன்னா நானும் அதுக்கு தகுந்த மாதிரி செய்வேன், என்னை அடிக்கிறாங்களா நான் பழி வாங்குவேன். அப்படி இருக்கிறவர்களுக்காக இல்லை, எனக்கு இந்த இயேசு கிறிஸ்துவையே அப்படி தானே சொல்கிறார். அவர் சொல்கிறார் சிலுவையில் அறையும் போது, நம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உண்டானதாக இருந்தால் நான் என்ன செஞ்சுருப்பேன், என்ன செஞ்சுருப்பாங்க, சண்டை போட்டு இவங்களெல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் என்னுடைய ராஜ்யம் இதற்கு உண்டானது இல்லைன்னு சொல்லி சொல்லுகிறார். ஸோ பரலோகத்திற்காக என்னுடைய சிட்டிசன்ஷிப் அங்கே இருக்குது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி நிறைய பேர் ஊருக்கு போயிருக்காங்க, வெளியூர்லேருந்து வந்திருக்கவங்க இருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்கவுங்க இடத்துல போய் செட்டில் ஆனால் அப்பாடா வந்துட்டோம்ப்பா, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, நம்ம ஊருக்கு வந்துட்டோம், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு இருக்கும்ல. அப்படி எத்தனை பேருக்கு ரியலாக என்னுடைய வீடு அங்கே தான் இருக்குது, என் சொந்த ஊர் அங்கே இருக்குன்னு எத்தனை பேரால் ஃபீல் பண்ண முடிகிறது அருமையான தேவனுடைய ஜனமே. அப்படிப்பட்டவர்களுக்காக அவர் வரப்போகிறார். 5வதாக எபிரேயர் 9:28 அவருக்காக ஆவலாய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக அவர் வரப்போகிறார். யார் அவருக்காக உண்மையாகவே காத்திருக்க முடியும், யோசிச்சு பாருங்களேன். அதாவது இப்போ நான் என்ன சொல்லேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ கிட்டத்தட்ட நானும் அப்படி தான் இருப்பேன். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே ஆவியானவரோடு நம்ம இருந்தால் தான் அந்த தவிப்பு நமக்குள்ளே இருக்கும். வெளிப்படுத்தல் 22:17 அவரோடு கூட இருந்தால் தான் வேதம் சொல்கிறது, ஆவியும் மனவாட்டியும் ஆண்டவரே வாங்க வாங்க வாங்க, நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். எவ்வளோ தான் இருந்தாலும் இந்த பூமியை விட்டு போகிறதுக்கு மனுஷனுக்கு என்ன செய்யாது, முடியவே முடியாது. இந்த பூமியில் எவ்வளோ கஷ்டம் இருக்கட்டும், எவ்வளோ பாடு இருக்கட்டும், எத்தனை வேதனை இருக்கட்டும், போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யாது, இஷ்டம் இருக்காது. ஆனால் ஆவியானவரோடு நம்ம சேர்ந்து வாழ்ந்தோம் என்றால், அவரோடு இணைந்த வாழ்க்கை தான் நமக்கு அந்த பரலோகத்திற்கு
போக வேண்டும் என்றதான ஒரு ஆவலை, ஒரு ஆசையை நமக்கு கொடுக்கும் அருமையான தேவனுடைய ஜனமே. சரி, ஏன் நம்ம அங்கே போகணும்? அங்கே என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு நிறைய தெரியும் அங்கே என்ன இருக்குது. இன்னைக்கு இப்போ பாடின பாட்டு கூட ஒரே சந்தோஷம், சமாதானம், தேவனை துதிக்கிற துதி, அதெல்லாம் தான் அங்கே இருக்க போகிறது. என்ன இல்லை இந்த பூமியில் இருக்கிற என்னெல்லாம் இல்லைன்னு குட்டி பிள்ளைங்களும் கேளுங்களேன். நம்ம எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் நமக்கு பரலோகத்துக்கு போகணுன்னு. சரியா? முதலாவது வெளிப்படுத்தல் 7:16 அங்கு பசியும் தாகமும் இல்லை. நமக்கு எல்லாருக்கும் வயிற்று பசின்னு ஒன்று இருக்குது, தாகம்னு ஒன்று இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு, படித்து முடிச்சுட்டு வேலை தேட வேண்டியது இருக்குது, சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, பொருளை சேர்த்து வைக்க வேண்டிய தொல்லை இருக்குது. அங்கே என்ன இல்லை? பசியும் இல்லை, தாகமும் இல்லை. அடுத்த நேரம் என்ன பண்ணுவோன்ற கவலை அங்கே பரலோகத்தில் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, அடுத்து ரெண்டாவதாக வெளிப்படுத்தல் அதே வசனத்தில் 7:16 வெயிலும் உஷ்ணமும் அங்கே என்ன இல்லையா? இல்லை. இப்போ பாருங்கள், வெயில் எவ்வளோ வாட்டுது இல்லை? இந்த பூமியில் நமக்கு வெயில் அவசியம்தான். ஆனால் அதை நம்மளால் என்ன செய்ய முடியல, தாங்கவே முடியல. இல்லை, உன்னத பாட்டு 1:6 சூலைமித்தி சொல்கிறாள்ல, நான் வெயிலுக்கு போனேன் கருத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு வெயில்னா நிறைய பிரச்சனை இருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனை அங்கே, அந்த உஷ்ணம் அது எல்லாமே அங்கே கிடையவே கிடையாது. அடுத்து அதே வெளிப்படுத்தல் 7:17 பார்க்குறோம், அங்கே கண்ணீர் இல்லை. அந்த வெளிப்படுத்தல் 7:17 வசனங்கள் எடுக்க டைம் இல்லை. ஏசாயா 25:8, வெளிப்படுத்தல் 21:4 இதில் எல்லாத்துலேயுமே அங்கே கண்ணீருக்கே வேலை இல்லை. இந்த உலகத்தில் தான் நமக்கு கண்ணீர், அங்கே என்ன இல்லை? கண்ணீர் இல்லை. அருமையானவர்களே, கண்ணீர் இல்லைன்றதை விட இந்த பூமியில் நம்ம விட்ட கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாராம்? தம்முடைய சொந்த கரத்தால் அவர் என்ன செய்வாராம்? துடைத்து விடுகிற நேரங்கள். அதனால் கவலையே படாதீங்க. என்னுடைய யாருமே இல்லை, என்னை நான் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் ஷேர் பண்ண முடியல, என்னை புரிந்து கொள்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு யோசிக்கவே வேண்டாம். அவருடைய பொற்கரத்தால் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு நேசர் அங்கே நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, வெளிப்படுத்தல் அடுத்தது 22:3 அங்கே சாபம் இல்லை, எந்த சாபமும் அங்கே இல்லை. அதனால அந்த சாபத்திற்கு அடுத்து, அந்த சாபத்தினால உண்டாகிற குடும்ப பிரச்சனைகளோ, வம்புகளோ, வியாதியோ, வறுமையோ எதுவும் அங்கே கிடையாது. அடுத்தது ஐந்தாவதாக வெளிப்படுத்தல் 21, 25, 22 வசனங்கள்லையும் அங்கே ராக்காலம் இல்லை. ராக்காலம் அப்படின்னா அந்தகாரம், பயம் சூழ்ந்த ஒரு காரியம். நிறைய இன்னும் நம்ம என்ன செய்கிறோம்? இன்னைக்கு அழகாக பாடணும், பயம் இல்லை பயம் இல்லைன்னு சொல்லி நம்ம பாடணும். உண்மையாகவே சொல்ல முடியுமா பயமே இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ பயமே இருக்கக்கூடாது எதை குறித்தும். ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை என்ன செய்யல, அவர் கொடுக்கல. 2 தீமோத்தேயு 1:7 பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நமக்கு பயம் அங்கே சுத்தமாக இல்லை. அதுதான் சொல்கிறேன், இதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு படிக்கிறதெல்லாம் நம்ம இந்த பூமியிலே அனுபவிக்க என்ன செய்யணும்? பழகணும். ஏன்னா ஐயோ எங்கள் ஊரில் அதெல்லாம் இல்லை தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி நம்ம ஊரில் அந்த பரம தேசத்தில் அதெல்லாம் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, அடுத்து வெளிப்படுத்தல் 21:4 மரணம் இல்லை. ஸோ இந்த நாள் இந்த பூமியில் நமக்கு நம்மோடு நம்ம நேசிக்கிறவர்கள் மரித்தால், நம்மை விட்டு பிரிந்தா, அது நம்மளால் தாங்க முடியாத துக்கமாக இருக்கிறது. நம்முடைய மரணமுமே நமக்கு ஒரு பயத்தை, அந்த மரண பயத்தை நீக்கிறதுக்கு தான் ஜீசஸ் சிலுவையில் போய் மரித்தார்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது, எபிரேயர் 2:14. ஸோ மரண பயம் இல்லை, அங்கே மரணமே இல்லை. அந்த பரலோகத்தில் மரணம் என்பது இல்லவே இல்லை. அதே வெளிப்படுத்தல் 21:4 துக்கம் என்பது அங்கே என்ன இல்லை, இல்லவே இல்லை. அதே வெளிப்படுத்தல் 21:4 வருத்தம் இல்லை, எந்த கவலையும் அங்கே இல்லவே இல்லை. அந்த வசனம் சொல்கிறது, முந்தினவைகள் எல்லாம் என்ன செய்து ஒளிந்து போயின. என்னுடைய எல்லா பாஸ்டும் அங்கே எரேஸ் பண்ணப்படுகிறது. அங்கே டிஜிஎஸ் ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர் சொல்லுவார், அங்கே அந்த பளிங்கு நதியை நம்ம கடந்து போகும்போது இந்த பூமியில் உள்ள எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிருவோமா, மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பளிங்கு நதியை கடந்து தான் அங்கே அந்த சிங்காசன த்ரோன் ரூம்குள்ளார போக முடியும். அங்கே போகும்போதே, அந்த நதியை கடக்கும் பொழுதே பூமியில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் மறந்து,
அவரை பார்க்கும்போதே எல்லாமே ஒன்றுமே நமக்கு என்ன செய்யாது, ஞாபகமே இருக்காது. ஸோ நம்மை விட்டு கடந்து போனவர்கள்லாம் உண்மையாகவே கர்த்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாக அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இப்படி தான் இருப்பாங்க. அருமையானவர்கள், இந்த பூமியில் அவங்க பட்ட எந்த வேதனையும் எந்த கஷ்டமும் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம இந்த நாளிலே பார்க்குறோம், உடன்படிக்கை செய்தவர் உண்மை உள்ளவர். அவர் கட்டாயம் அவர் என்ன செய்கிறாரு, எனக்காக காத்திருக்கிறவர்களுக்காக, இப்படி 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 காத்திருக்கிறவங்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், வரப்போகிறேன்னு சொல்கிறார். வரப்போகிறேன்னு சொல்லுகிறவர் அவர் 2 விதமாய் வரப்போகிறார். அதான் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிற 25% வேதத்தை நம்புகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையை நம்புகிறதில்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. 25% பேர் தான் நம்புகிறாங்க. 75% பேர் ரகசிய வருகையை நம்புறதே இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிறது. ஆனால் கட்டாயம் ரகசிய வருகைன்னு ஒன்று இருக்கிறது. அது ரகசியம். அதனால என்ன செய்யல, நிறைய பேருக்கு புரியல. பவுல் தான், அதாவது 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அதற்கு பிறகு பவுல் வந்தார். அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கும் வெளிப்படுத்தாத ரகசியங்களை தேவன் என்ன செய்தார், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தினார். அந்த பவுல் எழுதுகிறார், இது ஒரு ரகசியம் என்று சொல்லி. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51, 52 வசனங்களிலே, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறு ரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறு ரூபம் ஆக்கப்படுவோம். இது ஒரு ரகசியம், திடீர்னு நடக்கும், அன்எக்ஸ்பெக்டடான டைமில் அது நடக்கும்னு சொல்லி அது பவுல் எழுதுகிறார். ஸோ எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஆனால் நான் இதை எப்படி தெரியுமா பார்க்குறேன், இஸ்ரவேலர்கள் மேசியா வருவார் வருவார் வருவார்னு காத்திருந்தாங்களா? இன்னைக்கு வரைக்கும் அவர் வரலன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய பரிதாபம் யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து மேசியாவாக வந்தார், அவர் வரலன்னு இன்னைக்கு வரைக்கும் மேசியா வருவார்னு என்ன செய்கிறாங்க, காத்து கொண்டு இருக்கிறார்கள். உபத்திரவ காலத்தின் நடுவில் தான் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அவரை அறிந்து கொண்டு அவரை ஃபாலோ பண்ண, ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட போகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆனால் நம்ம இதே மாதிரி நம்பாமல், அதாவது இயேசு கிறிஸ்து உடைய ரகசிய வருகை நாம் நம்பாமல் இருந்தோம் என்றால் கட்டாயம் கைவிடப்பட்டு போவோம். அந்த எதிர்பார்க்குதல் நமக்கு இருக்கணும். அது ஒரு ரகசியம், அது திடீர்னு நடக்க போகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:17 அவர் பூமிக்கு வரப்போகிறதில்ல, அவர் என்ன செய்கிறாராம், மேகங்கள் மேல் அவர் வரப்போகிறார். அவரோடு கூட நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் ரகசிய வருகையில். அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸு. அவர் இந்த பூமியில் வந்து அவருடைய கால் பட போகிறதில்ல, அவர் மேகங்கள் மேல் வரப்போகிறார். நாம் என்ன செய்ய போகிறோம், அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆனால் நான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள் தான் அதில் போவாங்க. அதில் நீங்களும் நானும் ஒருவராய் இருக்க வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன். யோவான் 14:2-3 சீஷர்களுக்கு தான் அவர் 12 பேரை பார்த்து சொல்றார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், ஆயத்தம் பண்ண பிறகு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து என்ன செய்வேன், உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். இது எல்லா உலகத்தின் மனுஷருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இல்லை, அது அவருக்காக ஸ்பெஷலாக வெயிட் பண்ணுகிறவர்களுக்காக அவர் அங்கே கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம். இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது வெளிப்படுத்தின விசேஷத்தை அடுத்து நம்ம கர்த்தர் அனுமதிக்கும் போது சீக்கிரமாக நம்ம அதை பைபிள் ஸ்டடியாக பார்க்கலாம். அதாவது அந்த 7 வருஷம் உபத்திரவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், அவருக்காக காத்திருக்கிற சபை என்ன செய்ய போகுது, எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அப்போ தான் நம்ம தான் என்ன செய்ய போகிறோம், பரலோகத்தில் போய் நமக்காக அந்த வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான அந்த சிங்காசனத்தில் மூப்பர்கள் அதெல்லாம் படிக்கிறோம்ல, அதெல்லாம் நம்ம தான். அதாவது அந்த ரகசிய வருகையில் பங்கு பெறுகிறவர்கள் அங்கே போய் 7 வருஷம் கிறிஸ்துவோடு கூட இருக்க போகிறோம். அப்போ பூமியில் என்ன நடக்கும்னா நியாய தீர்ப்பு நடக்கும். ஒவ்வொரு பக்கமும் நம்ம அப்போல்லாம் என்ன செய்ய போகிறோம், பரலோகத்தில் தேவனோடு கூட இருந்து அதெல்லாம் நம்ம காண போகிறோம். இந்த பூமியில் ஒருவேளை கைவிடப்பட்டு விட்டோம் என்றால்
அந்த நியாயத்தீர்ப்பு நாட்கள், அந்த உபத்திரவத்து நாட்கள் சகிக்க முடியாததாக இருக்கும். கட்டாயம் அந்த நாட்களில் இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்திற்கு தேவனிடத்தில் வர முடியும். ஸோ அந்த 7 வருஷம் நம்ம தேவனோடு கூட நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ண ஸ்தலத்தில் இருப்போம். பூமியில் உபத்திரவ காலங்கள் இருக்கும். அது முடிஞ்ச பிறகு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம்னு ஒன்று இருக்கும். அதற்கு பிறகு தான் அந்த இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவார். பூமியில் வந்து அவர் காலை பதிப்பார். அப்போ எல்லாருடைய கண்களும் அவரை காணும். வெளிப்படுத்தல் 1:7 இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும், ஆமேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அது வந்து பகிரங்க வருகை. ஸோ 7 வருஷம் கழிச்சு அது வரப்போகிறது. அப்போ என்ன நடக்கும்? வெளிப்படுத்தல் 21:2 புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரமே அங்கிருந்து, அந்த பரலோகமே என்ன செய்ய போகுது? பூமிக்கு இறங்கி வரப்போகிறது. அந்த வெளிப்படுத்தல் 21:1 புதிய வானம் புதிய பூமி இங்கே உண்டாக போகிறது. ஸோ இங்கே நித்தியமாய் நாம் இங்கே தான் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க போகிறோம். ஸோ ரகசிய வருகையில் போகிறவர்கள் தான் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினா அந்த ஸ்தலத்தில் இருப்பாங்க. அதற்கு பிறகு அதுவே இங்கே என்ன செய்ய போது? இறங்கி வரப்போகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ கட்டாயம் ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது. அதுக்காக நம்ம தவிப்போடு காத்திருக்கணும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு. ஸோ அந்த ரகசிய வருகையில் போகணும்னா நம்ம என்ன செய்யணும்னு இன்னைக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நோவாவை போல நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், பெரு வெள்ளம் வரப்போகுது, பெரிய மழை வரப்போகுது, ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட போது. ஸோ நீ என்ன செய்ய? ஒரு பெரிய பேழையை செய்ய, நீயும் குடும்பமும் ரெடியாகு. உலகத்துக்கும் அவர் நீதியை என்ன செய்தார்? பிரசங்கித்தார். உலகத்துக்கும் அவர் என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணார். வரப்போது வாங்க வாங்கன்னு அழைத்தார். அப்புறம் அந்த உலகத்தில் இருக்கிறதான பிராணிகள் எல்லாவற்றையும் கூட அவர் என்ன செய்தார்? அவருடைய பேழைக்குள்ள அழைத்தார். ஆனால் வந்தவங்க தான் அங்கே ரட்சிக்கப்பட்டாங்க, காத்துக்கொள்ளப்பட்டாங்க. எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது காணாதவைகளை குறித்து எச்சரிப்பு. நமக்கும் அன்னைக்கு அதுதான் இல்லை, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இன்னும் நம்ம அதெல்லாம் பார்க்கல, அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நாம் என்ன செய்திருக்கிறோம்? தேவ எச்சரிப்பு பெற்றிருக்கிறோம். எச்சரிப்பு பெற்ற நோவா என்ன செய்தாரு? பயபக்தி உள்ளவராய் பேழை என்ன செய்தாரா? உண்டு பண்ணினார். இன்றைக்கு இதுதான் நம்முடைய சப்ஜெக்டே. இன்றைக்கு தேவ எச்சரிப்பு பெற்றுட்டோம், அவர் வரப்போகிறார். ஸோ நோவாவுக்கு பேழை என்று ஒரு அசைன்மெண்ட் அங்கே ஆண்டவர் கொடுத்தார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? நம்முடைய அழைப்பு என்ன? நம்முடைய தெரிந்தெடுத்தல் என்ன? எதற்காக நம்ம இந்த பூமியில் அவரை சந்திக்க வேண்டும் என்றால் கட்டாயம் அவர் கொடுத்த வேலையை, அவருடைய சித்தத்தை செய்து முடித்தால் தான் நாம் அங்கே போக முடியும். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ விசுவாசத்தினாலே நாம் அதை செய்ய வேண்டும் என்று தான் நாம் அந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஏன்னா நினையாத நேரம் எப்போ வருவார்? இன்னைக்கே வந்துட்டார்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ பேசி கொண்டிருக்கும் போதே அவர் வந்துட்டார்னா என்ன பண்ணுவோம்? அருமையானவர்களே, ஸோ இந்த நாளிலே இந்த மெசேஜை நமக்கு தேவன் கொடுத்ததற்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய கண்களை அவர் திறக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இனியாவது அந்த அசைன்மெண்ட் என்னன்னு நம்ம அறிந்து டுவர்ட்ஸ் தட் நம்ம அதை நம்ம வாழ்க்கையை மூவ் பண்ண நம்ம பார்க்கணும். அருமையான தேவனுடைய ஜனமே, 2 பேதுரு 1:10-11 பேதுரு எழுதுகிறார், ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால், உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் கிடைக்கும். ஸோ ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு நோவா தான் இருந்தார். 7 நோவாவோ இல்லை 100 நோவாவோ இல்லை, ஒரே ஒரு நோவா, ஒரே ஒரு பேழை, ஒரே ஒரு மோசே, ஒரே ஒரு ஆசரிப்பு கூடாரம். இப்படி தான் ஆண்டவர் அங்கங்கே ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு அசைன்மெண்ட் அவர் வச்சிருந்தார். ஸோ இன்றைக்கு நமக்கு என்ன அவர் வைத்திருக்கிறார்? அருமையான தேவனுடைய ஜனமே, அது நமக்கு தெரியுமா? இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை செய்தால்தான் கட்டாயம் நம்ம போக முடியும். ஏன்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வசனம் மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதா
பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. பிரவேசியான். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ செய்கிறவன் போவான், சொல்லிட்டு இருக்கவன் போக மாட்டான். புரியுதா? சித்தம் செய்கிறவன் போவான், செய்யணும் செய்யணும்னு சொல்லி கொண்டிருக்கிறவன் போக முடியவே முடியாது. இன்றைக்கி எத்தனை பேர் நான் நினைக்கிறேன், நான் சொல்கிறேன், ஆனால் நான் இன்னும் செயல்படலை. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த எஃப்எம்பிபியோடைய பாடல், அந்த அவங்களுடைய கீதங்களுடைய டைட்டில்லாம் செயல் வீரர் கீதங்கள். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ செயல் வீரராய் நம்ம இருக்கிறோமா, இல்லை சொல் வீரராய் இருக்கிறோமா? ஸோ செயல்படுகிறவர்களை ஆண்டவர் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். யாக்கோபு 1:22 நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இங்கிலீஷில் ஒரு வேர்ஷனில் ரொம்ப அழகாக இருக்குது, பி டூயர்ஸ் ஆஃப் த வேர்ட். அந்த வார்த்தையின்படி செய்யுங்க, நாட் ஹியரர்ஸ் ஒன்லி, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதர்வைஸ் யூ ஆர் டிசீவிங் யோர் செல்ஃப். நீங்கள் செய்யாமல் நீங்கள் வெறுமனே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உலகத்தையோ ஆண்டவரையோ இல்லை, உங்களை நீங்களே என்ன செய்கிறீங்க, ஏமாற்றிக்கொள்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஸோ நோவாவுக்கு பேழையை கட்டுற வேலையை ஆண்டவர் கொடுத்தாரு. வெள்ளம் வரும் வரும் வரும்னு சொல்லிகிட்டே இருந்தார். திடீர்னு என்ன செஞ்சிச்சு, வந்துருச்சு. இன்றைக்கு ஆண்டவர் வரப்போகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஸோ நமக்கு என்ன அவர் செய்ய சொல்லி இருக்கிறார்? ஒருவேளை அந்த விஷன் இருக்கா, நமக்கு வாழ்க்கையில் தரிசனம் இருக்கா, அதை செய்ய ஆரம்பிக்கவாது செய்துட்டோமா, இல்லை பாதி செஞ்சுட்டு இருக்கிறேன் வேகமாக? என்ன நான்லாம் உண்மையாக சொல்கிறேன், ஐயோ ஆண்டவரே எப்போ வருவீங்க தெரிலையே ஆண்டவரே, செஞ்சிடணும், முடிச்சிடணும், எவ்வளோ முடியுமோ முடிச்சிடணும். நானும் அவங்களும் பேசிக்குவோம், நம்ம சொல்கிறத சொல்லுவோம்ப்பா, சொல்கிறத சொல்லி முடிச்சுட்டு போயிடுவோம். அது இன்றைக்கி நமக்கு ஒர்க் ஆகாட்டி கூட நம்ம போன பிறகு அது என்ன செய்யும், கட்டாயம். நிறைய பேர் இன்றைக்கி பாருங்கள், செத்துட்டாங்கன்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அவங்களோட மெசேஜ் எல்லாம் நல்லா என்ன செய்யும், கேட்கப்படும். வார்த்தைகள் என்றைக்கினாலும் அட்லீஸ்ட் அந்த வார்த்தையோ இப்படிலாம் சொன்னாங்களே அப்படின்றது இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் சீஷர்களுக்கு அவருடைய அருமை தெரியல. போன பிறகு என்ன செய்கிறாங்க, வைராக்கியமாய் உட்கார்ந்து ஒரு மனமாய் ஜெபிக்கிறாங்க, அங்கே காரியங்கள் நடக்குது. ஸோ தயவாய் கட்டாயம் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் நமக்கு சொன்ன வேலையை வேகமாக, என்னைக்கு வருவார்னு தெரியாது, திருடனை போல் அவருடைய வருகை இருக்கும், அதனால் வேகமாய் செய்து விடணும். ஸோ இந்த நாளிலே அதாவது நம்ம இன்னைக்கு ஐயோ நாங்கள் பேதுருவை போல யோவானை போல இல்லை நம்ம நோவாவை போல ஆபிரகாமை போல மோசையை போல பெரிய காரியங்கள்லாம் நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாருமே நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு வேதாகமத்தில் புதிய ஏற்பாடுலேருந்து ஒரு 10 பேருடைய வாழ்க்கை ரொம்ப அவங்கள பற்றி ஒரு வசனம் 2 வசனத்தில் தான் மேக்சிமம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களும் தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றினார்கள். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய அழைப்பு என்ன, நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், வாட் இஸ் ஆர் கால், வாட் இஸ் அவர் எலெக்ஷன். ஸோ இந்த நாளிலே அந்த புதிய ஏற்பாட்டு உதாரணங்களிலிருந்து நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 32லேருந்து 46 வரைக்கும் தொற்காள் என்றதான ஒரு சீஷி இருந்தாங்க. அவங்களோட வேலை என்ன தெரியுமா, அவங்களுடைய அழைப்பு என்ன தெரியுமா, அவங்க வஸ்திரம் தைச்சி ஏழைகளுக்கு கொடுக்கறது தான் அவங்களுடைய ஊழியமே. என்ன ஊழியம்? வஸ்திரம் தைத்து ஏழைகளுக்கு கொடுக்கறது தான் அவங்களுடைய ஊழியம். வேறு எதுவுமே அவங்க செஞ்ச மாதிரி அங்கே பைபிளில் இல்லை. ஆனால் அது சீஷி அப்படின்னா என்ன, ஷி வாஸ் அ ஃபாலோவர், ஆண்டவருடைய டிசைப்பிளாக, அவருடைய சீஷராக அவங்க இருந்தாங்க. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, அதை அவங்களோட நற்கிரியை செய்தாங்க. ஆனால் அதை பார்த்தவர்கள், பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் கட்டாயம் அவங்களுக்குள்ளே இருந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வேலை என்ன இருந்துச்சு இந்த உலகத்தில்? ஒரே ஒரு அசைன்மெண்ட்டு, ட்ரெஸ்ஸு தைச்சி ஏழைங்களுக்கு கொடுக்குற ஒரு அசைன்மெண்ட். இது செய்ய முடியுமா நம்மளுக்கு? ஒன் ஸ்டெப், ஒரு பேபி ஸ்டெப் அட் அ டைம். இல்லை மாதத்தில் ஒரு ட்ரெஸ்ஸு ஒருத்தங்களுக்கு செய்ய முடியுமா? சும்மா துணி வாங்கி என்ன துணி முடியுமோ சொல்கிறேன், என்ன டேலண்ட் இருக்கும், இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதை குறித்து பார்க்கலாம். 2வதாக லிடியான்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் 40ஆம் வசனத்துலையும் பார்க்குறோம். அவங்க ஒரு பிஸ்னஸ் உமனாக இருந்தாங்க, ரத்தாம்பர வியாபாரியாக இருந்தாங்க. அவங்க என்ன தெரியுமா செய்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன தெரியுமா, அவங்களுடைய வீட்டில் சர்ச் நடத்துறதுக்கு அவங்க இடம் கொடுத்தாங்க. ஐரோப்பாவில் ஃபர்ஸ்ட் சர்ச்சு அவங்க வீட்டில் தொடங்கின சர்ச்.
இன்றைக்கி யூரோப்னா பிரிட்டன், லண்டன் நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ அதில் முதல் சர்ச் பிலிப்பி என்றதான பட்டணத்தில் அந்த ஒரு லிடியான்ற சகோதரியினுடைய வீட்டில் ஒரு பிஸ்னஸ் உமன், அவங்களுக்கு வீடு வசதியாக இருந்துச்சு, அதை திறந்து கொடுத்தாங்க. அவங்களுடைய வீட்டில் சர்ச் நடந்துச்சு. அவ்வளோதான் அவங்களுடைய அசைன்மெண்ட்டு அதுவாக தான் இருந்தது. அருமையானவர்களே, மூன்றாவதாக எரஸ்து அப்படின்னு சொல்லி ஒருவர் இருந்தார். ரோமர் 16:23 2 தீமோத்தேயும் 4:20 அவரை குறித்து பார்க்கிறோம். அவர் பட்டணத்து உக்கிரானக்காரன், அதாவது அவர் ஒரு சிட்டி ட்ரெஷரர், அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக அந்த எரஸ்து இருந்தார். அவரை பற்றி வேற எதுவுமே பைபிளில் சொல்லப்படலை. பவுல் தான் சொல்கிறார், அவர் என்னோட கூட இருந்தார், அவர் உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறாருன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனால் அவர் பட்டணத்து உக்கிரானக்காரர், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அவர் தன்னுடைய ஒர்க்கில் ஃபேத்ஃபுல்லாக, உண்மையாய், அவர் தன்னுடைய ஒரு பப்ளிக் சர்வீஸில் இருந்திருக்கிறாரு. அதில் அவர் என்ன செய்திருக்கிறாரு, உண்மையாய் வேலை செய்திருக்கிறார். கூடவே பவுல் 2 இடத்துல அவர் மென்ஷன் பண்ணுறாருன்னா, ஒரு ஊழியக்காரனுக்கு சப்போர்ட்டிவா, எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் சப்போர்ட்டிவா அவரோடு கூட நின்றாங்க. பவுலின் ஊழியத்திற்கு ஒரு சப்போர்ட்டராக இருந்தாங்க, உண்மையாய் தன்னுடைய வேலையில் இருந்தார் என்று சொல்லி, அதுதான், அவ்வளோதான் அவருடைய காலிங், அவ்வளோதான். அடுத்தது 4ஆவதாக பெபேயாளை குறித்து ரோமர் 16:1-2 பார்க்குறோம். அவங்க யாருன்னா கெங்கிரேயா ஊர், அதனுடைய ஊழியக்காரம்மா. அந்த அந்த ஊரில் இருக்கிற சர்ச்சை நடத்தினது இந்த பெபேயாள் என்கிறதான அந்த அம்மா தான். அவங்களோட ஒர்க் என்ன தெரியுமா, அநேகருக்கும் பவுலுக்கும் ஆதரவாய், சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவ்வளோதான். நிறைய பேருக்குன்னா அது ஊழியக்காரங்களா, விசுவாசியா என்னன்னெலாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவங்களும் ஊழியம் செஞ்சாங்க. பவுல் அந்த ஊருக்கு வந்த பொழுதும் மற்றவர்கள் வந்த பொழுதும் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுடைய ஊழியத்திற்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல அந்த பெபேயாளை குறித்து பார்க்குறோம். 5ஆவதாக ஆக்கிலா பிரிஸ்கிலாவை குறித்து நம்ம பார்க்குறோம். அவங்களை குறித்து அப்போஸ்தலர் 18:2-3, அப்போஸ்தலர் 18:24-26, ரோமர் 16:3-4 அவங்களுடைய வேலை கூடாரம் செய்யும் தொழில். அதுவும் ஒரு பிஸ்னஸ் ஒர்க் தான், அவங்களுக்கு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் தான் இருந்துச்சு, கூடாரம் செய்கிற வேலை அவங்களுக்கு. அவங்க பவுல் உள்பட ஊழியக்காரர்களே அவருடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டு என்ன செய்தாங்களாம், உபசரித்தாங்க. அவங்களுடைய ஊழியம் அதுவாக இருந்தது. அவங்க என்ன செய்தாங்க, ஊழியக்காரர்களுக்கு தங்குறதுக்கு அவங்களுடைய வீட்டை திறந்து கொடுத்தாங்க. அடுத்து அப்பல்லோ என்பவனுக்கு அவங்க, அதாவது போதகர்களாகவும், தேவர் பைபிள் டீச்சர்ஸ் ஆல்சோ. அதாவது யோசிச்சு பாருங்க, அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்க, ஊழியக்காரங்கள் தங்களுடைய வீட்டில் வந்து தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அவங்க அப்பல்லோன்றவர் வேதத்தில் பயங்கர தேறினவர், அவருக்கு இவங்க தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வீட்டில் வச்சு விளக்கமா, இல்லைப்பா இது இப்படி அது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு அப்பல்லோவுக்கு அவங்க பைபிளை டீச் பண்ணதாக நம்ம பைபிளில் பார்க்குறோம். ஸோ அது அவங்களுடைய அழைப்பாக, தெரிந்து கொள்ளுதலாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது 6ஆவதாக எப்பாப்பிரோதீத்து, அவரை குறித்து பிலிப்பியர் 2:25-30 வரைக்கும் பார்க்குறோம். அவர் பவுலுடைய கோவர்க்கர், பவுலுக்கு உதவி ஊழியக்காரராய் இந்த எப்பாப்பிரோதீத்து இருந்தார். அவர் பவுலுடைய எல்லா குறைச்சலிலும், அதாவது என்ன எப்படி சொல்கிறதுனே தெரில, என்ன குறைச்சல் வந்துச்சு, அவர் எப்படி உதவி செய்தார்னு தெரில. ஸோ அது எவ்வளோ, அந்த 30 பார்க்குறோம், தன் பிராணனையும் அதாவது எண்ணாமல் அவருடைய குறைச்சலை நிறைவாக்குறதற்காக அவர் ஊழியம் செஞ்சாராம். அவர் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த அவர் ஒருத்தருக்கு கீழே ஊழியம் செய்கிறோம். நான் அதை தான் சொல்லுவேன், ஒர்க் பிளேஸ்லேயுமே நம்ம அப்படி தான் இருக்கணும். அந்த இப்போ ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறோன்னா அதில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ மேக்ஸிமம் நம்ம என்ன செய்யணும், அதுதான் உண்மையான ஊழியக்காரர். ஸோ இந்த இடத்துல பவுலுக்கு அந்த மாதிரி அவர் அவ்வளோ லைஃபே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பவுல் அந்த இடத்துல அப்படி மென்ஷன் பண்ணுறார். தன் பிராணனையும் எண்ணாமல் என் குறைச்சலை நிறைவாக்குறதற்காக அவன் எனக்கு ஊழியம் செய்தான் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். ஸோ உடன் ஊழியராக இருந்தால் அப்படி இருக்கணும். அடுத்து 7ஆவது ஒனேசிப்போரை குறித்து 2 தீமோத்தேயு 1:16-18 பார்க்குறோம். பவுலுக்கு ஒனேசிப்போரும் அவருடைய குடும்பமும் இளைப்பாறுதலாக இருந்தாங்க. அதாவது முக்கியமாய் பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவரை போய் விசாரித்து, நமக்கு பவுலுடைய வாழ்க்கையெல்லாம் உண்மையாக சொல்கிறேன், எனக்கெல்லாம் அழுதுருக்கேன், பவுலுடைய லைஃப் படிச்சுட்டு அழுதுருக்கேன். அதாவது அவ்வளோ இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு உலகத்தையே கலக்கி ஊழியம் செய்தவர், கடைசியில் அவருக்கு யாருமே இல்லை.
யாருமே இல்லை. அவர் அதுதான் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, அந்த ஒனேசிப்போர் என்னுடைய விலங்கை குறித்து அவன் வெட்கப்படலை, நான் சிறைச்சாலையில் இருந்ததை குறித்து அவன் வெட்கப்படலைப்பா, எனக்கு இளைப்பாறுதலா ஏதோ ஆறுதலாக 2 வார்த்தை வந்து சொன்னான், அப்படி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அவங்க வீட்டாரும் என்னை விசாரித்தாங்க. ஸோ இப்படி யோசிப்பேன். அதுதான் சொல்கிறேன். அதாவது நம்ம ஒருத்தவங்களுக்கு இளைப்பாறுதலானா எந்த விதத்தில்னாலும் சும்மா ஜஸ்ட்டு போய் அவங்கள நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் நம்ம அட்லீஸ்ட் ஃபேமிலியிலேயாவது நம்ம அந்த மாதிரி பண்ணுறோமா? ஸோ பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயுக்கு, அது பவுலோட ஸ்டோரி பார்த்தோன்னா தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, தீமோத்தேயுக்கே சொல்கிறாரு, எப்பா நீ என்னை பார்க்க வர்றதுக்கு வெட்கப்படாதப்பா, நான் சுவிசேஷத்து நிமித்தமாக தான் ஜெயிலில் இருக்கேன், நான் எந்த தப்பும் செஞ்சுட்டுலாம் ஜெயிலுக்கு போகலை, நீ வரும்போது எனக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி கடைசியாக அதாவது எண்ணக்கூடியவர்கள் மாத்திரம்தான் பவுலோட கடைசியில் இருந்தாங்க. அதில் இந்த ஒனேசிப்போர் ஒருவர். ஸோ உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்களுடைய கஷ்டத்தில் நம்ம சப்போர்ட்டிவாக நிற்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிறோம் ஐயோ இவங்க பெரிய ஊழியக்காரங்க, ஆன் ஸ்டேஜ் நிற்கிறாங்க, இவங்க அப்படி இப்படி. இல்லை இல்லை, அந்த ஊழியக்காரங்களுக்கும் சோர்வு வரும், அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அவங்களையும் நம்ம விசாரிக்கணும் எல்லாரையும். அதாவது எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தாலும் அவங்களுடைய கஷ்டத்தில் அவங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறது ஒரு பெரிய ஊழியம். அருமையான தேவனுடைய ஜனமே, 8ஆவதாக ஸ்தேவான் என்று, அந்த ஸ்தேவான் இல்லை, இது வேற ஒரு ஸ்தேவான். ஒரு கொரிந்தியர் 16:15 அந்த 7 பேரை செலக்ட் பண்ண ஸ்தேவான் இல்லை, இவர் பரிசுத்தவான்களுக்கு உதவி ஊழியம் செய்தவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்காக அவரும் அவங்களுடைய வீட்டாருமே தங்களை ஒப்புவித்திருந்தார்கள். அதாவது பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிற ஊழியம், அதாவது அதுக்கு they had devoted themselves. அதை வந்து அவங்க மேலே அதுதான் அவங்களுடைய ஊழியமாகவே அவங்க எடுத்து செய்திருக்கிறாங்க. செஞ்சு என்ன ஹெல்ப் பண்ணணும், வரணுமா போகணுமா அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராய் அந்த ஸ்தேவான் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 9ஆவதாக காயு. அந்த காயு என்ன செய்தார்? 3 யோவான் 5-8 வரைக்கும் பார்க்கிறோம். அவர் உபசரிக்கிறவர். அதாவது வீட்டுக்கு வர்றவங்கள உபசரிக்கிறோமா? வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு வேண்டியதை நம்ம கொடுத்து உபசரிக்கிற ஊழியம் தான் அவர் செய்திருக்கிறாரு. அந்த வழியாய் போன அவருடைய ஊர் வழியாய் போன ஊழியக்காரர்களையும் உபசரித்தார், அந்நியரையும் உபசரித்தார், ஃப்ரீயாக உபசரித்தார். நம்ம நிறைய பேர் செய்வோம், ஆனால் பிரதி உபகாரம் எதிர்பார்த்து நம்ம செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. என்ன இருக்கோ அதை அதுக்காக கடன் வாங்கி செய்யக்கூடாது. நம்ம வீட்டில் கஞ்சா அவங்களுக்கும் என்ன செய்யலாம், அந்த கஞ்சி சந்தோஷமாய் சமாதானமாய் அன்போடு நம்ம அவங்கள அழைச்சி நம்ம அந்த காரியங்களை உபசரிக்கிறது, அது ஒரு பெரிய ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். கடைசியாக தீகிக்கு என்பவரை குறித்து பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21-22 கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7-8 அவர் பவுலுடைய மெசஞ்சராக, அதாவது வாய்மொழியாக பவுல் சொல்லுகிறது மேட்டரை சர்ச்சஸ்க்கு அங்கங்கே இருக்கிறதான சபைகளுக்கு போய் சொல்லுகிறவராகவும், பவுல் எழுதி கொடுக்கும் நிருபங்களையும் கொண்டு போய் அங்கங்கே டெலிவர் பண்ணுகிற ஒரு போஸ்ட்மேன் வேலை மாதிரி அவர் செய்து கொண்டிருந்த ஒரு பவுலுடைய ஒரு மெசஞ்சர். நம்ம இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் சிம்பிளான ஒரு விஷயங்கள். அந்த 10 பேரை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். இந்த 10 பேரில் நம்ம படிக்க வேண்டிய ஒரு 3 காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்களுடைய அழைப்பு எங்கே இருந்துச்சுன்னா, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, அவங்களுடைய தாளந்து, அவங்களுடைய கிஃப்ட்டு, அவங்களுடைய தொழில், அதை சார்ந்ததாக அவங்க குடியிருந்த இடம், அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சார்ந்து, அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை சார்ந்ததாக தான் அவங்களுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 2வது நம்ம பார்க்குறோம், அவங்க அந்த செஞ்ச ஊழியத்தை, முக்கியமாக சும்மா ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிற ஊழியமோ இல்லை சாப்பாடு போடுற ஊழியமோ, அதை என்ன செய்தாங்கன்னா உண்மையாய் கர்த்தருக்காக செய்தாங்க. எந்த ஒரு மனுஷருக்காக அவங்க செய்யல. இல்லை யோசிச்சு பாருங்களேன், வழிபோக்கரெல்லாம் உபசரிச்சாங்கன்னா அவங்க ஐயோ இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படியா? இல்லை, கர்த்தருக்காக அவங்க என்ன செய்தாங்க, அதை செய்தாங்க. அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்கன்னு இல்லை, கர்த்தருக்காக அதை செய்தாங்க, உண்மையாய் அதை செய்தாங்க. 3வது பார்க்குறோம், கன்சிஸ்டண்ட்டாக செய்தாங்க. இதுதான் நம்மகிட்ட என்கிட்டலாம் இருக்கிற ஒரு கஷ்டம் கூட. அது இப்போ நான் ஐயோ செய்ய முடியுமா அப்படின்னு ரொம்ப யோசித்த பிறகு தான் அதில் இறங்குறது உண்டு. அதாவது அவசரப்பட்டு ஒரு காரியத்தை அவசரமாக நான் இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், ஒரு காரியத்தில் குதிக்கிறோம். ஆனால் அதை முழுவதுமாக செய்ய முடியுதா? தொடங்குகிறோம், நல்லா தான் அவசரமாக பெருசாக தொடங்குகிறோம், ஆனால் அதை
தொடர்ச்சியாய் நம்மளால் செய்ய முடிகிறதா? இந்த 10 பேர்கிட்ட அதுதான் அவங்களுடைய அழைப்பு. அவங்களுக்கு தெரிந்த, அவங்களால முடிந்த, அவங்கள சுற்றி இருக்கிற அந்த தாளந்து தொழில் அதை சுற்றி தான் இருந்துச்சு. அதை கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் செய்தாங்க. தொடர்ந்தேச்சியாய் அதை கன்சிஸ்டண்ட்டாக அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நாளிலே தேவன் நம்மை கேட்கிறார், உங்களுடைய அழைப்பு என்ன, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். நான் ஒன்று சொல்லுவேன், நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் நமக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் நான் சொல்லுவேன், எனக்கு என்னுடைய அழைப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை கண்டிப்பாக அதற்கு அகெயின்ஸ்டான பேச்சு வீட்டுக்குள்ளே வரும். பெருசாக நீ இது தானே பண்ணிகிட்ருக்க, இதுக்காக தானே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற என்னது வார்த்தைகள் தயவாய் நீங்கள் என்ன உங்களுடைய அழைப்போ அதற்கு விரோதம். நோவாவை பாருங்களேன், 8 பேர் மட்டும்தான் கடைசியில், அவ்வளோ 120 வருஷமாக பேழையை கட்டி வெறும் 8 பேர் மட்டும்தான் என்ன செஞ்சாங்க, அந்த பேழைக்குள்ளார போனாங்க. ஆனால் அப்போவாவது நோவாவுடைய குடும்பம் காக்கப்பட்டுச்சு, 8 பேர் போனாங்க. மனுஷகுமாரன் வரும்போது எப்படி இருக்குமா தெரியுமா? லூக்கா 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 17:34. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் மற்றவன் கைவிடப்படுவான். அருமையானவர்களே, நோவா காலத்திலேயாவது அந்த 8 பேர் காப்பாற்றப்பட்டாங்க. நம்முடைய காலத்தில் தெரியல. ஆண்டவர் சொல்கிறார், ஒரே பெட்டில் 2 பேர் இருப்பீங்கப்பா, ஒருத்தன் போயிடுவான் ஒருத்தன் இருந்துருவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஏன் அது நடக்குது அப்படின்னா, நோவா தேவனுடைய திட்டத்தை பெற்றார். அந்த திட்டத்திற்கு குடும்பத்தார் எல்லாரும், மனைவியும் ஒத்துழைச்சாங்க, பிள்ளைங்களும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு ஒத்துழைச்சாங்க. போயா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஹஸ்பண்டுக்கு ஒரு திட்டம் இருக்குது, ஒய்ஃபுக்கு ஒரு திட்டம் இருக்குது, பிள்ளைங்களுக்கு டிஃப்ரெண்ட் திட்டம் இருக்குது. ஆண்டவர் ஒருவர் இருக்கிறாரு, அவருடைய திட்டம் ஆவியானவர் ஒருவரே ஒரு காரியத்தை தான் செயல்படுத்த போறாருன்னு விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம், அதனால நம்ம கஷ்டப்படுறோம். ஸோ அதாவது அது ஃபேமிலியை நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியது முக்கியமான குடும்ப தலைவர்களுடைய பொறுப்பு. அருமையானவர்களே, அதாவது தலைவர்கள், ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு தன் சந்ததிகளுக்கு என்னுடைய கட்டளைகளை அறிவிப்பான் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன், தெரிஞ்சு நான் அதை அவனுக்கு அதனால தான் நான் அவனுக்கு சந்ததியே கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் நான் அதை தான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. என் ஹஸ்பண்ட் இப்போ போன வாரத்தில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனோம். அங்கே ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது மோசே அம்மா கிட்ட பால் குடிக்கிற வரைக்கும் தான் இருந்தார். அதுக்கப்புறம் எங்கே இருந்தார், அவர் பார்வோனுடைய தோட்டத்து இது அரண்மனையில் இருந்தார் 40 வருஷம். அதுக்கு பிறகு 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தார். அவருக்கு எப்படி கர்த்தருடைய காரியங்கள் தெரியும்? தான் ஒரு எபிரேயன், கர்த்தர் தான் என்னுடைய தேவன், அவருடைய உடன்படிக்கைகள் இது, அவருடைய காரியங்கள் இதுன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அந்த அம்மா பால் கொடுக்குற அந்த காலங்களுக்குள்ளேயே பாலை ஊட்டினதோடு அவ்வளோத்தையும் என்ன செய்துட்டாங்க, ஊட்டி விட்டாங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ தாயும் தகப்பன்மாரும் தயவாய் மேக்சிமம் குடும்பத்திற்கு எப்படி பிள்ளைகளை கர்த்தருக்கு வருகையை ஆயத்தப்படுத்த முடியுமோ நம்ம அப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும். நான் எப்படி சொல்லுவேன்னா, அதாவது லவ் யுவர் ஃபேமிலி as if they cannot live without you. அதாவது நீங்கள் இல்லாமல் உங்கள் குடும்பத்தார் வாழவே முடியாதுன்ற அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய சபையை, உங்களுடைய சொசைட்டியை நேசிங்க. பட் live as if you can leave anything anyone at any time. எப்படி வாழணும் அப்படின்னா, எதை வேணும்னா, யாரை வேணும்னாலும், எப்போ வேணும்னாலும் நான் விட்டுட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம வாழணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பூமிக்கு உப்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாக. நீ இல்லாத அந்த ஸ்பேஸை யாராலையுமே ஃபில் பண்ண முடியாதுன்ற லெவலுக்கு நம்ம இந்த பூமியில் அவ்வளோ அன்பாய் நம்ம வாழணும். ஆனால் எதை வேணும்னாலும் நான் தேவனுக்காக, என்னுடைய எண்ணம் என் ஏக்கமெல்லாம் அவர் மேலே இருக்குது, அவருக்காக நான் எதை வேணும்னாலும் விட்டுட்டு போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும். அதுதான் சொல்கிறேன், தயவுசெய்து அதுதான். நீ மனுஷகுமாரனுடைய காலத்தில் அவங்கள எழுத்துலாம் இவங்களை எழுத்துலாம். போன தடவை மெசேஜில் கூட நான் சொன்னேன், மாடியில் நிற்கிறேன், இயேசு கிறிஸ்து வந்துட்டார், இந்த வர்றேன், கீழே போய் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னா அவருக்கு போயிடுவார் அதுக்குள்ளார. அப்படி தான் சொல்கிறார் ஆண்டவர், உன்னுடைய காரியங்களை எடுக்கிறதுக்கு நீ இறங்காத, அப்படி
தான் ஆண்டவர் சொல்கிறார். அவர் வந்துட்டாருன்னா எது மேலேயும் நம்முடைய நாட்டம் இருக்க முடியாது. ஸோ இன்றைக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம எல்லாரும் ரெடியாக இருக்கிறோமா? நாங்கள் பேக் பண்ணிட்டோம், நான் ரெடியாக இருக்கிறேன். இந்த பூமியில் நம்ம இப்போ ஒரு ஊருக்கு போகணுன்னா என்ன செய்வேன்? திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், என் பேக் ரெடி, நான் போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஆனால் அங்கே போகிறதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் ரெடியாக இருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் எம்டி ஹேண்டடாக, நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம போவோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ வீட்டில் யாராவது பிரச்சனை பண்ணுறாங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லணும்? நான் ரெடி ஆகிட்டேன், வந்துட்டாருன்னா போயிடுவேன், நீங்களும் வரணுன்னா என்ன செய்யுங்க? ரெடி ஆகிடுங்க. இல்லாட்டி 7 வருஷம் பிரச்சனை இல்லை, 7 வருஷம் கழித்து பார்க்கலாம், பை ஐல் ஃப்ளை அவே ஓ க்ளோரின்ட்டு பறந்துட வேண்டியது தான் அருமையானவர்களே. ஸோ வீட்டில் நான் ஒன்றே ஒன்று சொல்வேன், லூஸ் யுவர் பேட்டில்ஸ் அட் ஹோம். பிரச்சனையே இல்லை, வீட்டில் உங்கள் சண்டையை விட்டு கொடுங்க. அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க, பரவாயில்ல ஜெயிச்சுட்டு போகிறாங்க. நம்ம அங்கே போகிறது தான் பெரிய விஷயம். இங்கே சண்டை போட்டு என்னுடைய நியாயத்தை, நான் என்னுடைய ரைட்ஸை நான் நிலைநாட்டிக்கொண்டு இந்த பூமியில் வாழ்கிறத விட நான் விட்டு கொடுத்த நான் தேவனிடத்தில் போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். எல்லோரும் எழும்பி நிற்போமா? ஆண்டவரே நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமா? ஆண்டவரே நீங்கள் வேணும், ஆண்டவரே நான் ரெடியாக இருக்கிறேன் சுவாமி, உண்மை சந்திக்க நான் ரெடியாக இருக்கிறேன். எங்களுடைய அழைப்பு என்ன, எங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா ஜீசஸ். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவராலயோ எனக்குள்ளே இயேசு, நான் அவராலயோ எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால், இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன, பழையன கடந்தன, புதியன புகுந்தன, பரலோக குடிமகள் நான். பழையன கடந்தன, புதியன புகுந்தன, பரலோக குடிமகள் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு மதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுமா? நீங்க தான் வேணும். திரும்பி பார்க்க மாட்டேன். வேண்டாண்டவரே, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், சிலுவையை முன்னால், உலகமே பின்னால். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால்.
சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால்